Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. பிரைம் டைம் பிரபல சீரியல்லேருந்து ஹீரோ சீரியல்லேருந்து விலகிட்டாரு. இது அந்த சீரியல் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் டைம் சேஞ்ச் ஆனதே பார்த்தீங்கன்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இப்போ ஹீரோயினும் விலக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் போய்கிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நியூஸ். இந்த நியூஸ் கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே ஷாக்கிங்காக தான் இருக்கும். என்னையை கேட்டால் ஹீரோவும் சீரியல்லேருந்து விலகுறாரு, ஹீரோயினும் விலகுறாங்க. எதுக்காக இந்த சீரியலில் ஹீரோயினை சேஞ்ச் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணணும்? அட்லீஸ்ட் இவங்க இருக்கிற மாதிரியே முடிச்சிட்டா கூட இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வரவேற்போட முடிச்சிருக்கும். நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு தானே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு உங்களை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு? சன் டிவி கிடையாது, விஜய் டிவி கிடையாது, ஜீ தமிழில் கரண்ட்டாக சாயந்தரம் இப்போ 6 மணிக்கு டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மாரி சீரியல் தான். நைட் 8 மணிக்கு நல்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த சீரியலை சாயந்தரம் 6:30க்கு டைம் சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ 6 மணிக்கு டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த சீரியலோட ஹீரோயின் தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா திரியாணி அப்படிங்கிற சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த சீரியல் தான் ரீமேக் பண்ணி தமிழ்லையும் பண்ணுறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திரியாணி சீரியல் பார்த்தீங்கன்னா தெலுங்குல டிஆர்பி வராமல் நான் பிரைம் டைம், அதாவது 2:30க்கு டைம் சேஞ்ச் பண்ணி இப்போ 2:30க்கு முடிய போகுது. தமிழில் மட்டும் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் அவங்களுமே நான் சீரியல்லேருந்து விலக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துட்டாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டோரியோட ஆக்ட்ரஸ் அஞ்சனாவை ஹீரோயினாக கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 800+ எபிசோட்ஸோட நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி மாரி சீரியல் எனக்கு கொடுத்த ஒண்டர்ஃபுல் மெமரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க். கூடிய சீக்கிரம் நியூ ப்ராஜெக்டோட நான் உங்களை என்டர்டெயின் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஃபேன்ஸ்க்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்கும். நியூ பேரோட பார்த்தீங்கன்னா மாரி சீரியல் சாயந்தரம் 6 மணிக்கு டெலிகாஸ்டாக போகுது. ஹீரோயின் ரீப்ளேஸ் ஆகிறது டிஃப்ரெண்ட் ஸ்டோரியோட அவங்களோட ஆத்மாவை வேறு உடம்புல மாற்றுற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இப்போ ஹீரோ மாற்றுறதுக்கு எப்படி மாற்றுறாங்க? இல்லை இனி இவருக்கு பதில் இவர் அப்படின்னு மாற்றுறாங்களா? இல்லை இதுக்கு ஒரு ஸ்டோரியை கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.